ஹே ஹாய் கைஸ், எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஃபேமிலியோட இந்த பொங்கலை நல்லபடியா கொண்டாடுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரொம்பவுமே ஆக்ஷன், சயின்டிபிக், கார் சேசிங்னு ரொம்பவுமே சூப்பரா இருக்க போகுது. நம்ம படத்தோட ஹீரோ உயிர் வாழ்றதுக்காகவே பாலைவனமான இருக்கிற இடத்துல சுத்திக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல நாடுகளிலேயே போராட்டம் வந்ததால அவங்க நாட்டுல பொருளாதாரம் எல்லாமே பாதிச்சிடும். அந்த ஒரு காரணத்துக்காக பெட்ரோல், சாப்பாடு இருந்தா மட்டும்தான் வாழவே முடியும். அந்த மாதிரி நிலைமை மாறிடும். அதனால நம்ம ஹீரோ பெட்ரோலுக்காக தேடி போவாரு. அப்போ சில குரூப் கிட்டயும் மாட்டிப்பாரு. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டாரா இல்லையா, இல்லனா இவருக்கு தேவையான பெட்ரோல் கிடைச்சுதான்றத இந்த படத்தை ரொம்பவுமே பயங்கரமா சேசிங் கூட காட்டியிருக்காங்க. இந்த கதையை நம்ம படத்தோட ஹீரோ சைடுல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். சரி வாங்க கதையை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் எங்களுக்கு இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க கதையை பார்த்தலாம். ஸ்டார்டிங்லயே ஒரு வாய்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே கசப்பான நினைவுகள் மட்டும்தான். அது வேற யாரும் இல்ல, என்னோடதுதான். என்னோட பேர் மேக்ஸ். என்ன எல்லாருமே ரோடு வாரியர்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி மாறினதுக்கு பயங்கரமான பெரிய ரீசனே இருக்குன்னு தான் சொல்லணும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ நீங்க தெரிஞ்சுக்கணும். பல வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைப்படுதோ இல்லையோ அதிகமா தேவைப்படுறது எரிபொருட்கள் மட்டும்தான். அதனாலேயே பாலைவனமா இருந்தாலும் சரி, கடலா இருந்தாலும் சரி, இரும்பு கம்பிகளை போட்டாவது அதை எடுப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அதெல்லாம் நின்னு போச்சு. மக்களுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு கூட சண்டையும் வர ஆரம்பிச்சது. அந்த சண்டைனால ரொம்பவுமே பெரிய பாதிப்பே வந்ததுன்னு தான் சொல்லணும். அதனால பொருளாதாரமே பயங்கரமா அடி வாங்கிச்சு. இந்த ஒரு காரணத்தால ரெண்டு நாடும் அமைதி ஒப்பந்தத்தை கடைபிடிச்சது. ஆனா மக்களுக்குள்ளேயே சண்டை இன்னும் பெருசாக ஆரம்பிச்சுன்னு சொல்லணும். இதோட நடுவுல தான் நானும் இருக்கேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் ஒரு பகடுக்காய் மட்டும்தான். இவங்க செஞ்ச காரணத்தாலேயே என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயத்தை எழுந்தா சொல்லணும். என்னோட வைஃபும் கூடவே குழந்தையும் சேர்த்து அந்த ஒரு காரணத்தாலேயே எனக்கு எல்லாத்து மேலேயும் வெறுப்பு வந்ததுன்னு தான் சொல்லணும். அதனாலேயே என்னோட வாழ்க்கைய தனிமையிலிருந்து ஆரம்பிச்சேன். அதுவும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிக்கிட்டேன். இப்போ சில பேர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது என்கிட்ட இருக்கும்னு. இப்போ அவங்க என்ன எப்படியாவது பிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட மாட்டாம போய்கிட்டே இருக்கேன். கூடவே என் வண்டியிலும் கேஸ் தீர்ந்துருச்சு. அப்போ பக்கத்துல இருந்த ஒருத்தன் அம்பு வரத்துக்குள்ள நான் வண்டியை ஸ்லோ பண்ணிட்டேன். அந்த அம்பு நேரா இன்னொருத்தருக்கு பட்டு அவன் தூரமா போயிடுறான். இதுதான் சான்ஸ்னு நான் ஸ்லோ பண்ணி முன்னாடி போயிட்டு இருந்த காரை தள்ளி விட்டு என்ன மடக்கிறதுக்கு வந்த அதுக்கு முன்னாடி காரை இடிக்க வச்சு அங்க அவங்கள விழ வச்சிடறேன். அடுத்த செகண்ட் நான் வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு பின்னாடி வந்து பார்த்தா அந்த வண்டியில இருக்கிற பெட்ரோல் எல்லாம் கீழே போகுது. அதை பார்த்த உடனே நான் டீசல் கேன் எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சேன். அதே நேரத்துல பைக்ல வந்தவங்களும் என்ன பாக்குறாங்க. சரி இவங்களை எப்படியாவது சமாளிக்கிறான், ஆனா டீசல் போனா திரும்ப கிடைக்காது அப்படின்னு நானும் அது எப்படியாவது பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கீழே வேஸ்ட் ஆகாம. அதே நேரத்துல அந்த பைக்ல வந்தவங்களும் என்ன பயங்கரமா உடச்சுக்கிட்டு அவன் கையில இந்த அம்பை பிடிக்கிட்டு என்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்த உடனே சரி நீ வேலைக்கு ஆகுதுன்னு என் கையில இந்த கன் எடுத்தேன். அதை பார்த்த உடனே அவங்க திரும்ப போயிட்டாங்க. இந்த இடத்துல வாழணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் இருந்தா மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியும். கூடவே அதுல முக்கியமா பெட்ரோல் இருக்கணும். இப்போ என் முன்னாடி இருக்கிற ட்ரக்ல ஏதாவது டீசல் இருக்கான்னு செக் பண்ணா எதுவுமே இல்ல. சரி உள்ள ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா ஒருத்தர் இறந்து கிடக்குறான். அவன் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு போல. அவங்க கிட்ட ஒரு சின்ன மியூசிக் பிளேயர் இருக்கு. அதை திருப்பினா சின்ன குழந்தைங்க விளையாடுற மியூசிக் வருது. அதை கேட்டவுடனே எனக்கு லைட்டா ஸ்மைல் வந்ததான் சொல்லணும். சரி நானும் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல இருந்தா நாம பசிக்கு இறந்துடுவோம் தான் சொல்லணும். அதனால தான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். அடுத்து நானும் சில கிலோமீட்டர்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி வண்டியை ஒண்ணு பார்த்தேன். அதை பார்த்து நானே ஷாக் ஆனேன். இந்த மாதிரி இடத்துல எப்படி ஹெலிகாப்டர் அப்படின்னு நானும் அது கிட்ட போனேன். அதுல ஏதாவது எனக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு அதை செக் பண்ணா அதுல பாம்பு இருக்கு. சரி இந்த இடத்துல இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு நான் அந்த பாம்பை பிடிங்க தூக்கி போலாம் நினைக்கிறப்போ ஒருத்தன் மண்ணுக்குள்ள இருந்து ஏஞ்சி வரான். அசையாதா இல்ல நான் கொன்னுடுவேன் அப்படின்னு. அவனும் என் கையில இந்த பாம்பை கீழே விட்டுட்டு சொல்லிட்டு கூடவே என் கையில இந்த ராடும் அது மட்டும் இல்லாம துப்பாக்கியும் கீழே போட சொன்னோம். நானும் சரின்னு கீழே போட்டுட்டேன். அடுத்து அவனும் என் வண்டியை எடுத்துன்னு போறணும்னு ட்ரை பண்றான். அப்ப நானும் அவங்க கிட்ட சொன்னேன் அதை நீ தொட்டனா அதே இடத்துல அது வெடிச்சிடும் அப்படின்னு. ஆனா அவன் நம்பாம வண்டியை எடுக்கணும்னு ட்ரை பண்ணான். அப்ப நானும் வண்டிக்கு பின்னாடியே நைஸா போயிட்டு கீழே இருக்கிற கத்தி எடுக்கலாம் நினைச்சா அவன் உஷாராயிட்டான். சரி நீ வேலைக்கு ஆகுது அப்படின்னு கீழே இந்த பாம்பை ஆன் பண்ணிட்டு நானும் முன்னாடி போயிட்டேன். அதை பார்த்துட்டு அவனும் எங்க எஸ்கேப் ஆகுற அப்படின்னு அவன் வண்டி எடுக்கணும்னு நினைச்சான். அதுக்குள்ள உள்ள இருந்த என்னோட டாகும் அவனை பிடிச்சி எப்படி ஒண்ணு லாக் பண்ணிடுது. அதனால அவனும் பயத்துல அவன் கையில இந்த ஆயுதத்தையும் போட்டான். இதுதான் சான்ஸ்னு நான் கத்தி எடுத்துட்டு போய் அவன் மேல உட்காந்து அவனை கொல்ற மாதிரி வச்சேன். அவன் அதை பார்த்துட்டு ரொம்பவுமே பயந்துட்டான். அப்பதான் அவனும் சில விஷயத்த சொல்றான். இங்க பக்கத்துல ஏதோ பெட்ரோல் இருக்கா, அதுவும் எவ்வளவு வேணும்னாலும் அவ்வளவு கிடைக்குமா. அதை கேட்ட உடனே நானே ஷாக் ஆயிட்டேன். இந்த மாதிரி இடத்துல எப்படி கிடைக்கும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பெட்ரோல் தோண்டிட்டு இருந்தாங்களா, அதுக்கப்புறம் தான் நிறுத்திட்டாங்களா. இப்போ ஒரு கும்பல் அந்த இடத்துல போய் பெட்ரோல் தோண்டி எடுத்துட்டு இருக்காங்களா. இதெல்லாம் அவன் சொன்ன உடனே எனக்கும் ஐடியா ஒண்ணு தோணுச்சு. நாம அங்க போனா கண்டிப்பா நமக்கு தேவையான பெட்ரோல் கிடைக்கும் அப்படின்னு நானும் அங்க போகணும்னு டிசைட் பண்ணேன். ஆனா இவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாதுன்றதால நானும் அவனையும் கூட்டிட்டு போனேன். கூடவே காருக்குள்ள அவனை பயங்கரமா கட்டி போட்டு என் டாக்கி கிட்ட கன் ட்ரிகரை செட் பண்ணிட்டு நான் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அவனும் பயங்கரமா பயப்படுறான் எங்க ஃபயர் ஆடுமோன்னு. அதனாலேயே அங்க அவன் எதுவுமே செய்யாம சைலண்டா அப்படியே இருந்துட்டான். நாங்களும் ஒரு மலை பிரதேசம் மேல போய் அங்கிருந்து பாக்குறோம். இவன் சொன்னது
எல்லாமே உண்மைதான் போல. நிறைய பேர் அங்க ஒரு இடத்த சுத்து போட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பைக் கார்ஸ்னு சுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ பக்கத்துல இருந்தா அந்த பைலட் காரன்னு சொல்றான், அவங்களுக்கு பெட்ரோல் எல்லாம் தண்ணி மாதிரி பயங்கரமா செலவு பண்ணுவாங்களாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருமே உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டிருக்காங்க. அதனால தான் வெளியில பைக்கர்ஸ் கார்னு வெளியில சுத்திட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே உள்ள போனதும் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களாலேயே உள்ள போக முடியும். அது மட்டும் இல்லாம கூடவே அங்க ஒரு பெரிய டேங்க் இருக்கு. அந்த டேங்க் உள்ள தான் 1000 லிட்டர் மேலேயே இருக்கான். அது கேட்ட உடனே நானே ஷாக்கானு. அது மட்டும் இல்லாம இந்த பைலட் காட்டும் என்ன அனுப்புறத பாக்குறான். நான் போய் எடுத்துட்டு வந்தா இவன் பாதி எடுத்துப்பானா. இது கேட்ட உடனே நான் கடுப்பானு தான் சொல்லணும். கூடவே அவன் என்னை ரிலீஸ் பண்ணா. ஆனா நான் கேட்காம அவனை வலிச்சிட்டு போய் ஒரு மரத்துல கட்டி விட்டு நீ இங்கே இரு அப்படின்னு. அவனும் உனக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன்ல, அப்ப எதுக்காக இந்த மாதிரி செயின்ல கட்டி போடுறான் அப்படின்னு நான் சொன்னேன். என்னை எதிர்த்து பேசுவாங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது, சைலண்டா இரு, அப்படி இல்லைனா நான் இங்கே உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னா அவனும் எதுவுமே பேசாம அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். அடுத்து நானும் இங்க பல மணி நேரமா அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். எதுவுமே டிஃபரெண்ட் இல்ல. அங்க இருக்கிறவங்களும் உள்ள போறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களாலேயே முடியாம தான் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நானும் பயங்கரமா பசிக்கிறதால ஒரு டின்ல இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், இந்த ஃபுட் நாயோடு தான். இந்த இடத்துல எல்லாம் கலர் கலர் சாப்பிடணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்க கிடைக்கிறது மட்டும்தான் நம்மளால சாப்பிட முடியும். நானும் சாப்பிட்டு மிச்சத்தை என்னோட நாய்க்கு போட்டேன், அதுவும் சாப்பிடுது. அது மட்டும் இல்லாம அந்த நாய்கிட்ட இருந்தே அந்த பைலட் காரன் வாங்கணும்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த நாய் கொடுக்கல. அடுத்து என்ன நடக்கும், நாயெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனும் தொடச்சு சாப்பிட்டு இருக்கான். அதே நேரத்துல பயங்கரமான சவுண்ட். என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற பைக் கார்ஸ் எல்லாமே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருது. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நானும் அந்த சைடு பாத்துக்கிட்டே இருக்கேன். கூடவே அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது, அங்க எதுவுமே நடக்கல. நைட் ஃபுல்லா வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்த நாள் காலையில ஏதோ பயங்கரமான சவுண்ட். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்து 3 வண்டிங்க 3 சைடு போகுது. அதுல ஒரு வண்டி சைடு அந்த பைக்காரங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வண்டியில போறவங்களையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. அதனால நானும் இங்க பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா என்னோட பைனாகுலர் மூலமா சரியா தெரியல. இந்த பைலட் கார பெரிய பைனாகுலர் இருக்கலாம். அதை பார்த்த உடனே இதையெல்லாம் முதல்ல காட்டியிருக்கணும் அப்படின்னு நானும் அவங்க கிட்ட பிடிங்கி நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல பார்த்தா அந்த வண்டியில 2 பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தன் பையன், இன்னொருத்த பொண்ணு. அந்த பையனை அதே இடத்துல கொண்டுட்டாங்க போல. அந்த பொண்ணு அங்கேயே நாஸ்தி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நானும் சரி நீ வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சேன். அதே நேரத்துல அங்க இருக்கவங்க எல்லாம் வண்டி எடுத்துன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த உடனே சரின்னு சுத்தி பார்த்தேன். அந்த இடத்துல யாருமே இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் என்னோட வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கிட்ட அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும், நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. அடுத்து நானும் அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்கேயே இறந்துட்டு இருக்கு. அங்க ஒருத்தர் இருக்கான். சரின்னு அவனுக்கே தெரியாம பின்னாடியே போய் அடிக்கலாம் நினைக்கிறப்போ அவன் திரும்பி பார்த்தான். ஆயுதத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்குள்ள நான் காலில் முறுக்கி நான் அவன் மண்டியிலேயே போட்டு அதே இடத்துல மயக்கமாட வச்சிட்டேன். அடுத்து நானும் அவர்கிட்ட போய் அவரு ஊரோட இருக்காரான்னு பார்த்தா ஊரோட தான் இருக்காரு. சரி நான் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டேன். நான் உங்க வண்டியில இருக்கிற பெட்ரோல் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டேன். அவரும் சரி எடுத்துக்கோ, அதுக்கு பதிலா என்னோட இடத்துல விட்டுரு அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் ஒத்துக்கிட்டேன். அடுத்து நான் அவரை கூட்டிட்டு நேரம் அவங்களோட இடத்துக்கு தான் போனேன். அடுத்து நானும் அவரை தூக்கிட்டு வெளியே வரேன். அப்போ எல்லாருமே என்ன பார்த்து நீ அங்கே ஆயுதத்தை எல்லாம் கீழே போடு அப்படின்னாங்க. சரி நானும் போட்டேன். அடுத்த செகண்ட் அவங்க அங்க இருக்கிற கதவை திறந்து என்கிட்ட ஸ்பீடா வந்து என்ன சுத்து போட்டாங்க. கூடவே என் கையில இந்த ஆளையும் கூட்டிட்டு உள்ள போயிட்டாங்க. கூடவே நானும் உள்ள போயிட்டேன். உள்ள போய் பார்த்தா எல்லாருமே என்ன கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் நீ, இங்க என்ன பண்ற, இவன் எப்படி நீ பார்த்த, எங்க இருந்தா அப்படின்னாங்க. அப்ப நானும் சொன்னேன் 2-3 கிலோமீட்டர் தூரத்துல இவர் இருந்தாரு, இவர் தான் உங்ககிட்ட போய் ஒப்படைச்சா பெட்ரோல் தரதா சொல்லியிருந்தாரு. அதனால தான் நானும் டீலிங் ஒத்துக்கிட்டேன். இப்ப நான் அவர் கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன். எனக்கு தேவையான பெட்ரோல் கொடுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னா அவங்க நம்பவே இல்லை. கூடவே இவன் கூட இன்னொரு பொண்ணு போச்சு, அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ள நானும் சொன்னேன் அந்த பொண்ணு அங்கேயே இருந்துச்சு அப்படின்னு. அவரும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள நான் அதெல்லாம் சொல்லாம எனக்கு தேவையான பெட்ரோல் மட்டும் கொடுங்க, நான் இங்கிருந்து போயிடுறேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். ஆனா அவங்க நம்பவே இல்லை. கண்டிப்பா இவங்களை கொண்டவங்க அவங்க தான் உன்னை அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் கூட்டிட்டு வந்தாலும் ஆல்ரெடி இறந்துட்டான். அதனால அவன் செத்ததால அவனோட டீலிங் எதுவுமே இங்க செல்லாது அப்படின்னு என்ன இங்கே கொல்லணும்னு எல்லாரும் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல 2 பேர் வெளியே போயிட்டு என்னோட காரை தூக்கிட்டு வராங்க. இந்த கார் அவங்களுக்கு பொக்கிஷமா, இதை வச்சு இவங்க யூஸ் பண்ற பொருளெல்லாம் எடுத்துப்பேன் அப்படின்றாங்க. அது கேட்டவொடனே நானே ஷாக் ஆயிட்டேன். கூடவே என்னோட டாகி வெளியே வந்து அதை தூக்கிட்டு வந்தா ஆளையும் கடிக்கிறதுக்குள்ள அவங்க எல்லாருமே அந்த டாகை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நான் அந்த டாகை போய் காப்பாத்துறேன். எதுவுமே இல்ல, சைலண்டாரு, இங்க எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த டாகியும் சமாதானப்படுத்தினேன். அதே நேரத்துல ஒருத்தன் கத்துறான், அவங்க எல்லாம் திரும்பி வராங்க அப்படின்னு. அது கேட்டோடனே அவங்க எல்லாரும் பயத்துல அங்கே இங்கேன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே அந்த கேட்டையும் மூடிடுறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஒரு கம்பியில கட்டு போட்டு அவங்க எல்லாருமே மேல போய் ரெடியா இருக்காங்க உள்ள வராம அவங்களை தடுக்கிறதுக்காகவே. அப்ப நானும் மேல ஏறி பார்த்தா பயங்கரமா நேத்து பார்த்ததை விட அதிகமாவே வராங்க. இவ்வளவு பேரானு நானே ஷாக் ஆனேன். அது மட்டும் இல்லாம இவங்க ஆளுங்க இதுக்கு முன்னாடி போனவங்கள 2 பேரை புடிச்சிட்டு வந்து இவங்க கிட்ட சமாதானமா பேசணும்னு ட்ரை பண்றாங்க போல. அப்போ சுத்தி எல்லா இடத்துலயுமே அமைதியா இருக்காங்க. அதே நேரத்துல ஒருத்தர் ஏஞ்சி பேசுறாரு. இவர் பேரு குமேங் சோரா. இவங்களுக்கு நிறைய தடவை வார்னிங் கொடுத்திருக்காரு போல. இவங்க ஒத்துக்காததால இப்போ இந்த 2 பேரை கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு அவங்கள மிரட்டாரு. நீங்க கேட்டை ஓபன் பண்ணுங்க, நம்ம 2 பேருமே சமாதானமா போலாம், அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு நடந்த கதி தான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு பயங்கரமா மிரட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே வெளியே அனுப்புறதுக்கு காரணத்துக்கு கூட தெரிஞ்சுக்கிட்டான் போல. அது என்னடானா இவங்க கிட்ட இருக்கிற 1000 லிட்டர் பெட்ரோலை ஒரு பெரிய டேங்கர் மூலமா வலிச்சின்னு போனோம்னு டிசைட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்றதுக்கு போயிருக்காங்க. ஆனா இப்போ இவங்க கிட்ட மாட்டிருக்காங்க. இதான் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்குள்ள அவங்களும் இன்னைக்கு ஃபைனல் உங்களுக்கு 24 மணி நேரத்துல நீங்க ஏதாவது சொல்லணும், அப்படி இல்லைன்னா நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு
பயங்கரமா மிரட்டாரு. அதே நேரத்துல அங்கிருந்த ஒரு குட்டி பையன் அவங்க கிட்ட இருந்த ஆயுதத்தை மூலமா தூக்கி போடுறான். ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆயிடுது. ஆனா ரெண்டாவது வாட்டி போடும்போது ஒருத்தனோட தலையில பயங்கரமா இறங்கிட்டு தான் சொல்லணும். அதை பார்த்துட்டு பக்கத்துல இருந்தா மொட்டை போட்டு இருந்தாலும் அந்த ஆயுதத்தை பிடிங்கி தூக்கி அந்த குழந்தை மேலேயே போடுறான். அந்த ஆயுதம் என்னன்னா சுத்திக்கிட்டே வந்து திரும்பவும் அவன் சைட வரத்துக்குள்ள அங்க ஒருத்தன் பிடிக்கிறேன்னு போய் அவன் கையில இருக்கிற விரலெல்லாம் வெட்டிக்குது. ஏன்னா அந்த குட்டி பையனோட ஆயுதம் ரொம்பவுமே பயங்கரமா இருக்கு. அதனால இதெல்லாம் பார்த்த அந்த மொட்டைக்காரனும் பயங்கரமா கோவம் வருது போல. அவங்க எல்லாருமே கொல்லணும்னு பயங்கரமா துடிக்கிறான். அதனால அங்க இருந்த அந்த கூட்டத்துக்கே தலைவரான ஹியூமேங்கஸ் சார் அவனை பிடிச்சி, நீ அவசரப்படாத, இப்ப நம்ம பேசி தீர்த்துக்கலாம், அவங்க எப்படியாவது கதவை திறப்பாங்க, அதுக்கப்புறம் நீ அவங்களை என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு பேசிய அவனை சமாளிக்கிறாரு. அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். அடுத்து அந்த ஹியூமேங்கஸ் சாரும் திரும்ப பேச ஆரம்பிக்கிறான். நம்ம எல்லாருக்குமே உயிரோட மதிப்பு தெரியும். எங்க சைடு நிறைய பேர் இறந்திருக்காங்க, உங்க சைடு நிறைய பேர் இறந்திருக்காங்க. இந்த சண்டையை முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழின்னா அது சமாதானமா போறது மட்டும்தான். உங்ககிட்ட இருக்கிற எல்லா எரிபொருட்களும் எங்களுக்கு கொடுத்தா நான் உங்களை உயிரோட விட்டுறேன். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா நானே உங்களை வழி அனுப்புறேன். நீங்க இங்கிருந்து கிளம்புறதால கண்டிப்பா ரெண்டு சைடும் உயிர் சேதம் எதுவுமே இருக்காதுன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம 24 மணி நேரம் தான் டைம் உங்களுக்கு, அதுக்குள்ள ஏதாவது ஒரு முடிவெடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களை யாராலுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடறான். கூடவே அவங்க ஆளுங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே கலந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன பிளான் கரெக்டா இருக்கு, அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் நான் கண்டுக்காம என் கையில இந்த விலங்க ஒரு சின்ன கம்பியை வச்சு கட்டிடுறேன். அதே இடத்துல அந்த குட்டி போய் வரான். அவனும் என்ன பார்த்து அவன் கையில இருக்கிற ஆயுதத்தை கட்டுறான். இந்த ஆயுதம் ஃபுல் ரத்தமா இருக்கு பாரு அப்படின்னு. நான் அதெல்லாம் கண்டுக்காம என் கையில இருந்த ஒரு சின்ன மியூசிக் இன்ஸ்டியூட்டை வாசிக்க ஆரம்பிச்சேன். அதை பார்த்த உடனே அவன் பயங்கரமா எக்ஸைட்ல அது வேணும்ன்ற மாதிரி பாக்குறான். சரி நானும் அவனுக்கு அதை தூக்கி கொடுத்தேன். அவன் அதை பிளே பண்ணிட்டு ரொம்பவுமே பயங்கரமா சந்தோஷப்படுறான். அதை வாங்கிட்டு அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். அடுத்து அவங்கள காட்டினா அவங்களும் இன்னும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நாம பணிஞ்சு போயிடலாம், அப்படி இல்லைன்னா நம்மள கொண்டு வாங்க அப்படின்னு. இன்னொருத்த நம்ம இங்கிருந்து எப்படியாவது வெளியே போயிடணும், அவங்க கிட்ட மாட்டாம அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டேங்க் வச்சிருக்கிற வண்டியை இழுத்துட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு பயங்கரமான வண்டி வேணுமா, அதனாலதான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை பத்தி தான் மெயினா பேசுறதுக்குள்ள எனக்கோ ஒரு ஐடியா தோணுச்சு. நான் வரும்போது பார்த்த ஒரு வண்டி, அது லாரி, கண்டிப்பா இந்த பெட்ரோல் டேங்க வலிச்சுன்னு போயிடும் அப்படின்றதால நானும் அவங்களை கூப்பிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான வண்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அது கேட்டவுடனே அவங்க எல்லாருமே என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஒரு ரூம்ல எல்லாரும் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வண்டி இருக்கு, அதுவும் இங்கிருந்து சில கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு, கண்டிப்பா அதை கொண்டு வந்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்களும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்டா அவங்க தலைவர் இதுக்கு சம்மதிக்கிறாரு. கண்டிப்பா அந்த வண்டி இருந்தா நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு. அப்ப நானும் அவங்க கிட்ட கேட்டேன், கண்டிப்பா அந்த வண்டியை எடுத்துன்னு வரணும்னா கண்டிப்பா எனக்கு 4 லிட்டர் கேன் ஃபுல்லா டீசல் வேணும், அப்படி இருந்தா தான் வண்டி எடுத்துன்னு வர முடியும் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கூடவே ஒரு டீலிங்க போட்டேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணா என் வண்டி கூடவே அது ஃபுல்லா டேங்க் ஃபுல் பண்ணி தரணும் டீசல நீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துக்கு பின்னாடி இருந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அவங்க எல்லார்கிட்டயும் என் வண்டி பத்திரம், என்னோட டீலிங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கிருந்து போயிட்டேன். அந்த இருட்டிலேயே நானும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது இருட்டுல தெரியாம ஒரு குழியில விழுந்துட்டேன். அந்த சவுண்டுக்கு அங்கிருந்த பைக்கர்ஸும் சுத்தி பாக்குறாங்க. கூடவே ஒருத்தன் என் கிட்ட வரத்துக்குள்ள நான் கத்தி எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்கேன், அவன் என்ன பார்த்த உடனே கொண்டுருவேன் அப்படின்னு. அதே நேரத்துல ஏதோ ஒரு நாய் ஊழ விடுற சவுண்ட். என்னன்னு பார்த்தா அந்த குட்டி பையன் தான். அவனும் வெளியே வந்து நாய் மாதிரியே ஊழ விடுறான். அதை பார்த்துட்டு அவனும் ஏதோ ஒரு நாய் தான் போல அப்படின்னு கல் எடுத்து தூக்கி அடிக்கிறான். அப்போ அந்த சவுண்ட் நிக்கிறதுக்குள்ள அவன் நாய் தான் நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். நானும் அந்த குட்டி பையனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நானும் கிளம்பிட்டேன். அடுத்து நானும் எப்படியோ விடியத்துக்குள்ள அங்கிருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். அதுவும் இதுக்கு முன்னாடி இருந்த மலை பிரதேசத்துக்கு. அங்க வந்து பார்த்தா அந்த பையட் ஆள காணோம். அவன் அந்த மரத்தோடய தூக்கிட்டு போயினா போல. சரி நானும் அவன் மரத்தை வலிச்சிட்டு போனேன். அந்த ரூட் சைடே போயிட்டு இருந்தான். அவன் என் கண்ணில் பட்டான். அவனை பார்த்த உடனே பயங்கரமான சந்தோஷம். இந்த கேனை தூக்கிறதுக்கு ஒருத்தன் கடிச்சிட்டான்னு அடுத்த செகண்ட் என் நாயை வச்சு அவனை பிடிச்சிட்டேன். அவனும் அந்த கேனை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டான் என் பின்னாடியே. அடுத்து நானும் அந்த டீசல் கேனை எடுத்துட்டு அந்த பைட்டு வந்த அந்த ஹெலிகாப்டருக்குள்ள டீசலை ஊத்தி அதையும் ரெடி பண்ணி அங்கிருந்து நேரா அந்த லாரி இருக்கிற இடத்துக்கும் போயிட்டேன். அங்க போய் அந்த லாரியும் ரெடி பண்றேன். அதனால அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். எங்க ஸ்டார்ட் ஆகுமா போயிடுமா அப்படின்னு. சரி நான் வண்டி எடுக்கலாம்னு பார்த்தா அந்த பைலட்காரன் இருப்பா என்னப்பா என்ன விட்டு போயிடா அப்படின்றான். அப்ப நானும் சொன்னேன், நீ எப்படியாவது போ, என்கிட்ட எது கேட்கற அப்படின்றதுக்குள்ள அவன், நீ என்னோட பார்ட்னர்ப்பா, நான் எப்படி தனியா இருக்கிறது, நீயும் நான் கலந்து செஞ்சா எதுவாக இருந்தாலும் சக்சஸ் அப்படின்றான். அது கேட்டவனே எனக்கு பயங்கரமா கடுப்பாச்சுன்னு சொல்லணும். அப்ப நானும் என் கையில இந்த சாவியை கொடுத்து உன் கையில இந்த பூட்டை நீயே திறந்துக்கிட்டு எங்க வேணாலும் போ அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு நானும் அங்கிருந்து வண்டி எடுத்து போக ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து நானும் நேரா அந்த பெட்ரோல் இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் தூரத்துல போய் வண்டியை நிறுத்திட்டேன். என்னோட கன்னையும் செக் பண்ண, புல்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஏன்னா அதுகிட்ட போகும்போது கண்டிப்பா நிறைய பேர் என்ன துரத்துவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்த செகண்ட் நான் வண்டியை ஸ்பீடா போட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த சவுண்ட் எல்லாருக்கும் கேட்டுச்சு போல. அவங்க எல்லாருமே அந்த லாரியை ஓடிக்கணும் ட்ரை பண்றாங்க. மேல ஏதோ சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா அந்த பைலட்காரன் அந்த ஹெலிகாப்டரை ஓட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டான் என் பின்னாடியே. ஆனா நான் அதை கண்டுக்கவே இல்லை. எப்படியாவது அந்த பெட்ரோல் எடுக்கிற இடத்துக்குள்ள போயிடணும் மட்டும்தான் நான் டிசைட் பண்ணேன். நானும் அந்த இடத்துக்கு போயிட்டே இருந்தா ஒவ்வொருத்தன் வந்துகிட்டே இருக்கான். அதுவும் நிறைய பேர் தான் சொல்லணும். ஆனா நான் கண்டுக்காம போயிட்டே இருக்கேன். அப்போ அந்த ஹுமாங்
இந்தாங்க சார்ன்ற அவரும் கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ முன்னாடி இந்த கண்ணாடி சுத்தமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு புல்லட்டை நேரா இன்ஜினுக்குள்ள விடுறான். அதனால அந்த வண்டியை ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் சரி வண்டியை ஓட்டி ஆகணும்னு எப்படியோ ஒன்று வண்டியை ஓட்டிட்டே போக ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம என் பின்னாடி வர வண்டிகளை அந்த பைலட்டுக்காரனும் அவன் கையில இந்த பாம்பை தூக்கி போட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பயமுறுத்திட்டு இருக்கான். அதனால நானும் பிரச்சனை இல்லாம அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதனால அந்த பெட்ரோல் இருக்கிற இடத்துக்காரங்களும் டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. நானும் உள்ள வந்துடுறேன். ஆனா என்ன பின்னாடியே ஒரு 2 வண்டி உள்ள வந்துருது. அதுக்கப்புறம் தான் அந்த டோரியை க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து என்ன நடக்கும், உள்ள வந்தவங்க எல்லாம் வெளியே இருக்கிற ஆளுங்களை உள்ள வரவேற்கிறதுக்கு அந்த கேட் பஸ்ஸை திறக்கணும் ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள அவங்க எல்லாரும் தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொருத்தரை கொல்றதுக்கு. அது மட்டும் இல்லாம கூடவே உள்ள இருக்கிறவங்களுக்கும் நிறைய அடிப்பாடுன்னு தான் சொல்லணும். சரி இனி வேலைக்கு ஆகுது அப்படின்னு நானும் கழுத்துல இருக்கிட்டேன். அதாவது நானும் ஒரு கன்னை பிடிச்சிட்டு ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வெளியில இருந்து உள்ள வராம. அதே நேரத்துல அங்க வர ஹெலிகாப்டரை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே அந்த மொட்டைக்காரனும் அங்கிருந்து ஸ்பீடா ஓடிறான். இந்த பைலட்டுக்காரனும் வந்து இறங்கின உடனே அங்க இருக்கிற எல்லாருமே சுத்தி வந்துட்டு சூப்பர்பா நீ வந்ததால எல்லாருமே பயந்து ஓட்டுறாங்கன்னு அவனு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அவனும் இதுதான் சான்ஸ் கிடைச்சதுன்னு அவனை பத்தியே அவனை பெருமையா சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்திலே ஒரு பொண்ணு மேல லவ்ல விழுந்துட்டான் போல. அந்த பொண்ணை ஜொலு விட்டுட்டே இருக்கான். அப்போ அதே நேரத்துல அந்த கூட்டத்தோட தலைவரும் காலில் அடிபட்டு இருந்தாலும் அவங்க டீம் ஆளுங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னடானா இன்னைக்கு நைட்டு எல்லாரும் கிளம்புற மாதிரி. அதனால அங்க இருக்கிற ஆளும் நேரா போய் அவங்க எல்லாருக்குமே கத்தி சொல்றாரு இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நான் எத்தனை அந்த வண்டியை பார்த்துட்டு பயங்கரமா அடி வாங்கியிருக்கு, கண்டிப்பா நாம இதை சரி பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா வண்டியை எடுத்துன்னு போக முடியாது அப்படின்றதுக்குள்ள அவங்களோட டைம் என்னன்னு பார்த்தா 12 மணி நேரத்துல இது ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னா அந்த கூட்டத்தோட தலைவரும் சீக்கிரம் முடிச்சிருங்க நாம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ அதே நேரத்துல நான் இருக்கிற இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேக்குது. அதாவது உன்னை நம்பாம இருக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிடு, இப்போ தெரிஞ்சு நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு. சரி நானும் பரவாயில்ல அப்படின்னு அங்கிருந்து வந்துட்டேன். கூடவே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வண்டி எடுத்துன்னு வந்ததால இங்கிருந்து நாம எல்லாருமே தப்பிச்சுக்கு போக போறோம் அப்படின்னு. அதில் கேட்டு நானும் இதுமே ரியாக்ட் பண்ணாம நீங்க என்ன வேணா பேசுங்க, நான் இன்னைக்கே இங்கிருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அங்கிருந்து நேரம் என் வண்டி கிட்ட போயிட்டேன். அதே நேரத்துல ஒருத்தன் கத்துறான். என்னன்னு பார்த்தா அந்த மலை மேல இவங்களோட ஆளுங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க சொன்ன மாதிரி செய்யாம நாங்க போய் வெளியில இருந்து ட்ரக் எடுத்துன்னு வந்ததால அவங்களுக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு போல. அதனால எங்க மேல இருக்கிற கோவத்தெல்லாம் அங்க மாட்டிக்கிட்டு அவங்க மேல கோவத்தெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க அங்க இருக்கிறவங்க. அதுல பார்த்துட்டு இங்க இருக்கிற எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, எதுவுமே செய்ய முடியாம இருக்குமே அப்படின்னு. ஆனா இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே வண்டிகளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருந்து சேஃபா எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு. இந்த கேப்ல இந்த பைலட்கார வேற அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான் போல. அந்த பொண்ணை அவன் ஹெலிகாப்டர் மூலமா கூட்டிட்டு போறான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட கூட்டிட்டு போறான். ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த ஹெலிகாப்டர் கிட்ட போன உடனே இவங்க எல்லாருமே தனியா விட்டு போறதுக்கு மனசு இல்ல போல. அந்த பைலட்காரன் கிட்டயும் எப்படியோ பேசி அந்த பொண்ணு திரும்ப வந்துடுது. இங்க என்ன காட்டினா நான் என்னோட வண்டியை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் இருக்கிற இடத்துக்கு அந்த கூட்டத்தோட தலைவர் வர்றாரு. அவரு வந்து என்கிட்ட ஒரு டீலிங்க பேசுறாரு. அது என்னன்னா நான் எத்தனும் அந்த லாரியை நான் தான் ஓட்டணுமா, அப்படி ஓட்டினா கண்டிப்பா இவங்களால தப்பிக்க முடியும்னு இவங்க ஐடியா போடுறாங்க. ஆனா நான் அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கல. என்னால உங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாது, என்னோட வழி தனியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். ஆனா அவங்க கேட்கவே இல்லை. கூடவே இங்க இருந்து 2000 கிலோமீட்டர் தாண்டி போனா ஒரு சொர்க்கமே இருக்கு, அந்த ஊருக்கு போயிட்டா தண்ணிக்கும் சரி பெட்ரோலுக்கும் சரி கஷ்டமே பட மாட்டோம் அப்படின்லாம் இவங்க சொல்றாங்க. ஆனா நான் அதெல்லாம் கண்டுக்காம ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்ல, என்னோட லைஃபை மட்டும் நான் பாத்துக்கிறேன், என் வழியில என்ன போக விடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதனால அவங்களும் எதுவுமே பேச முடியாம அப்படியே இருக்காங்க. கூடவே இந்த தலைவரும் எப்படியாவது என்ன பேசி சமாளிக்கணும்னு என்னோட பாசிட்டிவ் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. கூடவே என்னோட ஃபேமிலி பத்தி பேசுறதுக்குள்ள பயங்கரமான கோவம் வந்துருச்சு. உன்னோட ஃபேமிலியை கண்டிப்பா நீ இழந்ததால தான் இப்ப தனியா இருக்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவனை தள்ளி விட்டு அடிக்கலான்னு போயிட்டேன். ஆனா என்னோட மனசு ஒத்துக்கல. நானும் சரி நான் வரேன், நான் அங்கேயே விட்டுட்டேன். அடுத்து நானும் என் வண்டியை முழுசா ரெடி பண்ணிட்டு கீழே பாம்பியும் ரெடியா செட் பண்ணிட்டு இருக்கேன். அது நேரத்துல சவுண்ட் என்னன்னு பார்த்தா வண்டிக்குள்ள யாரோ இருக்காங்க. அது யாருன்னா அது அந்த குட்டி பையன் தான். நானும் அந்த பையனை வெளியே போ அப்படின்னா அவன் போகாம அப்படியே இருக்கான். சரி நானும் அவன் கையில இருந்த மியூசிக் பீட்டை புடிங்க தூக்கி போட்டேன். அதை பார்த்துட்டு அவனும் அதை எடுக்கிறது போனான். அதே நேரத்தில் நான் உள்ள இந்த பேக்கையும் தூக்கி அவன் முன்னாடி போட்டேன். நீ இங்க இருந்து போயிடு, இங்க வரவே வராத அப்படின்னு அதட்டுற மாதிரி சொன்னேன். அதை பார்த்துட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான், எதுவுமே சொல்ல முடியாம. அடுத்து நானும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இதெல்லாம் பார்த்த ஒருத்தன் நேரம் அவனோட தலைவர்கிட்ட போய் அவன் கிளம்பிடுறான், அவன் எப்படியாவது நிப்பாட்டுங்க, அவன் தான் லாரி வெட்டுறதுக்கு கரெக்டா இருப்பான் அப்படின்றதுக்குள்ள அவரும் சொல்றாரு கண்டிப்பா அவன் ஒத்துக்கவே மாட்டான்றான், இனி லாரியை நான் தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவனும் சைலண்டா அங்கிருந்து போயிடுறான். இங்க நான் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த பைலட்கார வேற என்ன திட்டிகிட்டே இருக்கான், நீ இங்க இருந்து போயிடாத, இங்க ஒரு நல்ல கூட்டணி இருக்கு, இதை மிஸ் பண்ணியானா உனக்கு ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னா. ஆனா நான் கண்டுக்கவே இல்லை, திரும்பவும் நீங்க உயிரோட இருந்தா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு நானும் வண்டி எடுத்து அங்கிருந்து கிளம்பிட்டேன். அதுவும் ரொம்பவுமே வேகமா. நானும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தா பின்னாடியே இவங்க துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை எப்படியாவது பிடிச்சி ஆகணும்னு இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க போல. ஆனா நான் இவங்க கிட்ட மாட்டாம ஹைப்பர் ஸ்பீடை யூஸ் பண்ணி அங்கிருந்து ஸ்பீடா போக ஆரம்பிச்சிட்டேன் மெயின் ரோட்ல. ஆனா அவங்க கிட்டயும் ஹைப்பர் ஸ்பீட் இருக்கிறதால அவங்களும் அதை யூஸ் பண்ணி பயங்கரமா என்னோட காருக்கு பக்கத்துல வந்து என் காரோட கண்ணாடி உடைச்சிடறாங்க. அதனால நான் பேலன்ஸ் தவறி ஸ்டேரிங்கை திருப்பிட்டேன்.
விட்டேன். அதனால பக்கத்துல இந்த மலை மேல இருந்து காரோட உருண்டுகிட்டே வந்து கீழே விழுந்துடுறேன். எனக்கோ பயங்கரமான அடிபட்டு தான் சொன்னோம். அப்போ என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆளுங்களும் டீசல் கேனுங்க எடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் வண்டியில் இருக்கிற டீசல் கேனெல்லாம் எடுத்துக்கலான்னு. அவங்களும் கரெக்டா இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள நான் அங்கிருந்து ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அவங்களும் என் வண்டியில் இருக்கிற பெட்ரோலை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அங்க இருக்கிற பெட்ரோல் அவங்களுக்கு தான் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, நான் அந்த வண்டியில பாம்பு செட் பண்ணிட்டேன்னு. கரெக்டா இங்க பக்கத்துல இருக்கிறவனும் விடுற நேரத்துல அந்த பாம்பு வெடிக்குது. அதனால அங்க இருக்கிற அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா ரோடு மேல இருக்கிறவரும் கண்டிப்பா இவங்க எல்லாம் இறந்துருப்பாங்க அப்படின்னு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான் அவங்க ஆட்களை கூட்டிட்டு. அடுத்து என்ன காட்டினா பயங்கரமா என் உடம்புல ரத்தம் வெளியே போயிட்டு இருந்தா சொல்லணும். ஆனாலும் முடியாம எப்படியாவது வாழணும்னு அங்கிருந்து தவிழ்ந்துகிட்டே போக ஆரம்பிச்சிட்டேன். அதே நேரத்துல இது ஒரு சவுண்ட் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ மேலேயும் பறந்துகிட்டே போறேன். என்ன யாரோ கூட்டிட்டு போற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். யாருன்னா அந்த பைலட் காரனா அவனும் நீ என்னோட பார்ட்னர், நான் எப்படி உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் அவன் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். அதுவும் நேரா அந்த குரூப் இருக்கிற இடத்துக்கு. அடுத்து கொஞ்ச நேரம் அப்புறம் நான் ஏஞ்சி பாக்குறேன். நான் எங்க இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் தெரியுது நான் இந்த குரூப் கிட்டே திரும்ப வந்துட்டேன். என் உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குன்னு தான் சொல்லணும். என்னால ஏந்துக்க கூட முடியல. எப்படியாவது ஏஞ்சி போகணும்னு தான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே நேரத்துல அந்த குட்டி பையன் என்னோட ட்ரெஸ் என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரான். நானும் அதை வாங்கிட்டேன். இங்க வெளியே காட்டினா இந்த தலைவரும் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அது என்னடா அந்த டேங்கரை நான் தான் ஓட்ட போறேன், ஒண்ணு நாம வாழ்வோம் இல்லனா அழிவோம் அப்படின்னு பெரிய டைலாக் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம கூடவே சில விஷயத்த சொல்றாரு. அது என்னடா கண்டிப்பா அவங்களுக்கு தேவையானது அந்த டேங்கர் மட்டும் தான். அதனால எல்லாருமே அந்த டேங்கர் கிட்டே வருவாங்க. அந்த சாக்கை வச்சுதான் அவங்க எல்லாருமே நம்மளால கொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இங்கிருந்து கிளம்பின அடுத்த செகண்ட் எல்லாருமே இங்கிருந்து பல கிலோமீட்டர் தாண்டி ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜ் கிட்ட போய் எல்லாரும் ஒன்னா சேருவோம். அப்படி இல்லைன்னா எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நானும் கரெக்டா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பா அந்த டேங்கர் லாரியை நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாருமே பயங்கரமான ஷாக். கூடவே அந்த டீம் லீடர் என்ன பார்த்து வாய்ப்பு ஒரு வாட்டி தான் வரும், திரும்ப வராது, அதனால நீ கேட்கறத விட்டுரு அப்படின்றாரு. கூடவே உன் உடம்பெல்லாம் பயங்கரமா அடிபட்டிருக்கு, உன்னால எப்படி ஓட்ட முடியும் அப்படின்னாரு. அப்ப நானும் சொன்னேன் என்னால முடியும், ஏன்னா எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவரும் சரின்னு என் கையில சில புல்லட்ஸ் தராரு. கூடவே அந்த வண்டி சாவியும். சரி நானும் என்னோட கன்ல 2 புல்லட்டை போட்டுக்கிட்டு ரெடியான அங்கிருந்து கிளம்புறதுக்கு. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க இங்கிருந்து கிளம்புறதுக்கு. அது மட்டும் இல்லாம வெளியில அந்த பைக் ரைடர்ஸும் அந்த இடம் ஃபுல்லாவே சுத்து போட்டாங்க. இங்க நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம் அந்த டோரை திறந்த அடுத்த செகண்ட் அங்கிருந்து போறதுக்கு. அதுல அந்த குட்டி பையன் இருக்கான். அவனையும் புடிச்சிட்டு போய் அவனை வேற ஒரு பஸ்ல ஏற சொல்லி பலவந்தமா கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவன் கேட்காம நான் ஓட்டிட்டு போறேன் அந்த வண்டியிலே வரணும்னு பணம் பிடிச்சிட்டு இருக்கான். இங்க அந்த ரைடர்ஸோட தலைவரை காட்டினா ஹுமேங்க சாரும் ரெடியா இருக்கான் எங்களை சொல்றதுக்கு. இங்க இருக்கிற குட்டி பையன் வேற அவங்க பேச்சு கேட்காம நான் ஓட்டிட்டு போற வண்டியில வந்து ஏறிறான். நானும் கரெக்டா அது கேட்டை தாண்டி வெளியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். கூடவே மேல ஹெலிகாப்டர்ல அவனும் போய்கிட்டு அங்க மேல இருந்துகிட்டு பெட்ரோல் பாம்பெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டே போறான். அதனால எனக்கும் கொஞ்சம் கேப் கிடைக்குது. இந்த ஒரு கேப் போதும்னு எதிரில் இருக்கிற எல்லா வண்டிகளையும் தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பைக் ரைடர்ஸ் எல்லாருமே என் பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கூட விடாம. நாங்க இந்த சைடு போனதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் அங்கிருந்து பின்வாச வழியா தப்பிச்சு போறாங்க. அதை பார்த்துட்டு 3 பேர் வண்டியை திருப்பி அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்கள ஃபாலோ பண்ணாம நேரா பெட்ரோல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அவங்களும் அதெல்லாம் கடிச்சிச்சுன்னு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அந்த இடத்துல பாம்பு வச்சது கரெக்டா அவங்க போவோம் அந்த இடமே பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல ஒண்ணு கூட மிச்சமா தான் சொல்லணும். எல்லாமே நெருப்புல பட்டு அழிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். இங்க நான் மெயின் ரோட்ல அந்த டேங்க் லாரியா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அப்போ டேங்க் மேல இருக்கிற அந்த மெக்கானிக்காலும் அவங்க கிட்ட இருக்கிற பெட்ரோல் கேனை வச்சு அங்க பின்னாடி வர வண்டிகள் எல்லாம் பத்த வச்சிட்டு இருக்காரு. இந்த சைடு கட்டினா என் பக்கத்துல அந்த குண்டுக்காரன் வண்டி ஓட்டிட்டு வந்து என் டோரை புடிங்கிறான். என்னை எப்படியாவது அந்த ஸ்டேரிங் பிடிச்சி வலிச்சுன்னு பாக்குறான். இங்க மேல இருக்கிறவங்களும் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க எல்லாருமே சமாளிக்கிறதுக்கு. இந்த பொண்ணும் அந்த மெக்கானிக் ஆளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா அந்த பொண்ணு அவங்க அம்பு விட்டு கொண்டுறாங்க. கூடவே அந்த மெக்கானிக்கால் அந்த பொண்ணை மேல இழுத்து பார்க்கலாம் பார்த்தா அதுக்குள்ள கீழே இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ணை கீழே வலிச்சிடறாங்க. கூடவே அவரையும் சேர்த்து. இதெல்லாம் பார்த்துட்டு சரி இனி வேலைக்கு ஆகுது அப்படின்னு என் கையில இந்த கன்னு மூலமா எல்லாரையும் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு கன்னுக்கும் ஒவ்வொரு வண்டி விழுற மாதிரி. கூடவே என்னோட டேங்க் லாரி மூலமா எல்லா வண்டிகளையும் தள்ளி விட்டு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு பைக் என் டேங்க் லாரியோட ஒவ்வொரு டயரா வெடிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே வண்டி மேலேயும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதே நேரத்துல பக்கத்துல யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த குட்டி பையன். அவனையும் நான் வண்டிக்குள்ள தூக்கி போட்டேன். அப்போ சில அம்புங்க வருது உள்ள. யாருன்னு பார்த்தா பக்கத்துல ஒருத்தன் மேல ஒருத்தர் இருக்கான். நானும் என் கன்ல இருக்கிற புல்லட் யூஸ் பண்ணி 2 பேரையும் கொண்டுட்டேன். சரி நானும் கன்னை திரும்ப லோட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதே நேரத்துல ஒருத்தன் என் பின்னாடி ஷோல்டர்ல பயங்கரமா பிடிச்சிடறான். இதெல்லாம் வலி தாங்க முடியல தான் சொல்லணும். கூடவே மேல இருந்து ஒருத்தன் இரும்பு கல் மூலமா முன்னாடி இருக்கிற கண்ணாடியே வச்சிட்டான். கூடவே என்ன அடிக்கிறதுக்கு வரதுக்குள்ள நான் பிரேக்க போட்டேன். அதனால அவனும் முன்னாடி விழுந்து அந்த வண்டியோட டயர்ல மாட்டிக்கிறான். அப்போ என் பின்னாடி ஷோல்டர் பிடிச்சிருக்கிற அந்த ஆளையும் அந்த குட்டி பையன் கடிச்சியே சமாளிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த கூட்டத்தோட தலைவரும் வரான். அவனும் என் பக்கத்துல வந்துட்டு ஸ்பீடா போ அப்படின்றான். நானும் சரின்னு. அது மட்டும் இல்லாம பின்னாடி இருந்தா அந்த குட்டி பையனு வா இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறதுக்குள்ள அவன் வரவே மாட்டான் அப்படின்ட்டான். அதுக்குள்ள அந்த ஹுமேங்க
சாரும் பயங்கரமான ஆயுதத்தை தூக்கி போறாரு. அதனால அந்த ஆயுதம் நேரம் அந்த கூட்டத்தோட தலைவர் நெஞ்சிலே பட்டு அங்கேயே இறந்துறாரு. அது மட்டும் இல்லாம மேல பறந்துகிட்டே அந்த பைலட் காரனும் ஒவ்வொரு பாம்பா தூக்கி போடுறான். இதெல்லாம் பார்த்த ஒருத்தன் அம்ப விட்டு அந்த ஹெலிகாப்டரோட ரெக்கையை உடைச்சிடறான். அதனால அந்த ஹெலிகாப்டரும் கீழே வந்து விழுந்துருது. நான் இதெல்லாம் கண்டுக்காம பயங்கரமா ஓட்டிக்கிட்டே போறேன். கூடவே பின்னாடி அந்த குட்டி பையனையும் உள்ள வலிச்சுக்கிட்டு எனக்கு பயங்கரமான வலியா இருந்தாலும் சரி அந்த வண்டியை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஓட்டிட்டு போறேன். அவங்க எல்லாருமே சுத்து போட்டாங்க. ஆனா நான் கண்டுக்கவே இல்லை. அப்போ முன்னாடி இந்த புல்லட்டை பார்த்துட்டு அந்த குட்டி பையனை கூப்பிட்டு அந்த புல்லட் எடு அப்படின்னு அந்த பையனும் மெதுவா முன்னாடி போயிட்டே இருந்தான். நானும் அவனோட காலை பிடிச்சிட்டு அந்த புல்லட் எடு அப்படின்னு அவனும் கரெக்டா பிடிக்கிற நேரத்துல கீழே இருந்து அந்த குண்டு பையன் வரான். அவனை பார்த்த உடனே அந்த குட்டி பையன் பயங்கரமா பயந்துட்டான் தான் சொல்லணும். அதே நேரத்துல முன்னாடி அந்த ஹுமங்கசோர் அவனோட வண்டியை எடுத்துட்டு வரான். அதை பார்த்த உடனே இந்த குட்டி பையனை உள்ள வலிச்சுட்டு என்னோட டேங்க் லாரியா நேரா அவன் வண்டியில போய் மோதினேன். அந்த வண்டியை தூள் தூள் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம என்னோட டேங்க் லாரியும் பயங்கரமா கவுந்துக்குச்சு. எல்லாருமே தூரமாவே நின்ட்டாங்க. கண்டிப்பா அந்த டேங்கர் வெடிச்சிடும் அப்படின்னு. இங்க வந்து பார்த்தா அந்த டேங்கருக்குள்ள இருந்து மண்ணு தான் வருது. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இனி இது தேடி வந்ததெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு அவங்க எல்லாருமே போயிடறாங்க. நானும் வெளியே வந்து பார்த்தா எனக்கு பயங்கரமான ஷாக். அந்த டேங்க்குள்ள இருக்கிறது எல்லாமே மண்ணு தான். இதுவுமே பெட்ரோலே இல்ல. அப்போ அதே நேரத்துல அந்த பைலட்காரன் அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கிற ரெக்கையெல்லாம் எடுத்துட்டு வண்டி மாதிரி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவனும் என்ன பார்த்து நீதானே என்னோட பார்ட்னர் அப்படின்றான். நானும் அதே இடத்துல ஸ்மைல் பண்ணன்னு தான் சொல்லணும். அடுத்து என்ன நடக்கும்? அந்த குட்டி பையனு அவங்க டீம் கூடிய ஆரம்பிச்சிட்டேன். அந்த டீமுக்கு இப்போ தலைவரா இருக்கிறது யாருன்னா அந்த கேப்டன் ஹீரோ தான். இவங்களும் இப்போ வடக்கு திசையில இருக்கிற பாதுகாப்பான இடத்த தேடி போயிட்டு இருக்காங்க. சரி, இந்த பெட்ரோல் எல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவங்க எத்தனை போற வண்டிகள் எல்லாத்துலயுமே ஒளிச்சு வச்சிருக்காங்க. ட்ரம்ஸா. அப்பதான் எனக்கும் தெரியுது இவங்க எல்லாருமே என்ன பயங்கரமா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. சரி, நானும் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டேன். நீங்க எப்படியாவது போங்க அப்படின்னு. நானும் அதுதான் கடைசியா அவங்கள பார்த்தது. எனக்கும் ஒரு சைடு சந்தோஷம் தான் சொல்லணும். என்னால ஒரு கூட்டமே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அவங்களும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தேடி போயிட்டாங்க. இப்ப நான் திரும்பவும் தனிமரமா நிக்கிறேன்னு தான் சொல்லணும். அடுத்து என்னோட ரோட் வாரியரோட திரும்ப என்னோட லைஃப் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இதோட இந்த கதையும் முடியுது. சோ காய்ஸ், இந்த கதையோட ரிவ்யூ கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஆனா இதோட பார்ட் பார்த்துக்கிட்டே இருந்தா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த படம் பயங்கரமா கலெக்ஷன் வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பத்தி இன்னும் தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களால இன்னும் அப்டேட் பண்ணிக்க முடியும். திரும்ப இன்னொரு கதையில சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.